அடுத்து நாம நேரா கவுண்டருக்குள்ள போறோம். தைலாபுரத்து ஐயா இங்க வந்து பெருங்கிட்டுன்னு சென்னை வாசியில நடுங்க போறிய அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு வந்தாங்கன்னா நடுங்க வச்சு பார்த்துருக்காங்க. அதாவதுங்க போன எலெக்ஷன்ல 10.5 கொடுத்தாங்க, இடையில லவக்குன்னு பிடிக்கிட்டாங்க. நீங்களும் இப்போ 10.5 கொடுத்தீங்கன்னா வரலாற்றுல டக்கு டக்கு டக்குன்னு செதுக்கிறாங்க உங்க பேரை அப்படின்னு பிட்ட போட்டிருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்களே, இடஒதுக்கீடு அதை பற்றிய புள்ளி விவரங்களை எல்லாம் நான் உங்களை நேரில் கோட்டையிலே சந்தித்து பேசும்பொழுது சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலே இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலே அந்த இடஒதுக்கீட்டை, சரியான இடஒதுக்கீட்டை இருக்கிற புள்ளி விவரங்களை வைத்து கொடுத்து விடுங்கள். உடனே இன்னொரு உத்தரவும் போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை திருத்துகிறோம் என்று பின்னாலே நீங்கள் வந்தாலும் இல்லை வேறு யார் வந்தாலும் முதலமைச்சராக வந்தாலும் அதை செய்யலாம். செய்யும்பொழுது அவர்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை சேரும். அதனாலே தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். இடஒதுக்கீட்டை இப்போது இருக்கிற புள்ளி விவரத்தை கொண்டு பகிர்ந்து கொடுங்கள், சரியாக பகிர்ந்து கொடுங்கள்.